ஓகே பிஸ்மில்லா. உன்னோட ஓதுவா. உன்னோட ஓதுங்க. بسم الله الرحمن الرحيم الذين طغوا في البلاد طغوا في البلاد. صاد ساوند வான்னு ال- الذين طغوا في البلاد குட். ரெண்டாவது ولسوف يعطيك ربك فترضى திருப்பி வருங்க. ولسوف يعطيك ربك فترضى மூன்றாவது إنا أعطيناك الكوثر أعطينا أட சவுண்ட் வரணுமா உச்சரிப்பு. أعطيناك الكوثر. إنا أعطيناك الكوثر நாலாவது كلا لا تطعه واسجد واقترب துதிஹு அல்ல, துதிஹுன்னா பல. تطع تطعه துதிஹு துதிஹு تطعه துதிஹு كلا لا تطعه واسجد واقترب تطيعه واسجد واقترب. تطيعه واسجد واقترب. تطعه Yes, كلا துதிஹுன்னா நாக்கு அசைக்காம வரும். அது போல நாக்கு தூக்கணுமே. நாவினுடைய تطعه நுனியை போய் தூக்கப்படும் வேணா. அப்பதான் சரியா வரும். துதிஹு எப்படி? تطعه துதிஹு துதிஹு. كلا لا تطعه واسجد واقترب அடுத்த விஷயம் துதிஹு என்று இடப்படாது. அது போல كل- كلا لا துதிஹு அதை மட்டும் சொல்லி காட்டுமா. துதிஹு تطعه துதிஹு போல. நல்லா கேட்டுக்கோங்க. துதிஹு துதிஹு துதிஹுன்னா போல. تطعه இன்னும் கொஞ்சம் நாக்கு தூக்குப்படுறது போதாது. துதிஹு تطعه துதிஹு. வெரி குட். تطعه இப்போ كلا لا تطعه واسجد واقترب இப்ப அந்த ஹாவ் இடக்கூடாது. துதிஹு என்று போறது போல. சரிங்களா? இப்ப அந்த ஹாவ் துதிஹு என்று வார அந்த ஹாவ் என்ன செய்யக்கூடாது? நிட்டக்கூடாது. இந்த ஹாய் தானே. இந்த ஹா நிட்டு. كلا لا تطعه واسجد واقترب மூணாவது வாவ் إنا أعطيناك الكوثر தைனான் தான் வருது. தேர்வு வரக்கூடாது. அதான் நீ பெரிய பேல வானத்தை நோக்கி வரங்க. إن أعطيناك الكوثر. أعطيناك الكوثر. விளங்குதா? வானத்தை நோக்கி வரங்க. إنا أعطيناك الكوثر அதே நேரத்துல ஏட சவுண்டும் தெளிவாக வெளிப்படுத்தப்படணும். இப்ப இதுல ஏட சவுண்ட் வெளிப்படுத்துறது போதாது. இ என்ற சவுண்ட் மாஷாஅல்லா நல்லா அழகா வருது. அதே போல ஏட சவுண்டையும் வெளிப்படுத்தணும். ஏனென்றால் ஏக்கு பின்னால வந்திருக்கிறது ஐன். ஏன்னா எழுத்துக்கு பின்னால வந்திருக்கிறது ஐன். நாங்க சரியாக என்ற சவுண்டை வெளிப்படுத்த இல்லைன்றால் நாங்க அலிஃபை விட்டு போட்டு ஐனை உச்சரித்து ஓதுறதாக மாறிடும். அது போல அப்ப அந்த இடத்துல கவனமாகும். அதான் இந்த இடம் சொல்றது, இந்த மாதிரியான வசனங்கள் வார எல்லா சந்தர்ப்பத்திலையும்
அலிஃபினுடைய ஏட உச்சரிப்பு மிக சரியாக உச்சரிக்கப்படணும். சரி. எழுதணும். எழுதணும். இன் எப்படி வரும்? இன்ன أعطيناك الكوثر أعطيناك الكوثر. إنا أعطيناك الكوثر. இப்ப இதுல 3 விஷயம் நல்ல. ஒன்று அலிஃப்ல விஷயம், இரண்டாவது நீற்ற விஷயம், மூணாவது பெரிய காட உச்சரிப்பு. இப்போது நாலாவது பாப்போம். كلا لا تطعه واسجد واقترب. வக்தரிபட பெலே வக்தரிபட காம கலக்காது. واقترب. كلا كلا لا تطعه واسجد واقترب. திருப்பி ஒரு காலம். كلا لا تطعه واسجد واقترب. இது வந்து பாப்போம். இதுல 5ஆவதையும் 6ஆவது போதும். ويل للمطففين. ராகம் எடுத்து ஓதுறது போதாது. ويل للمطففين. இன்னும் கொஞ்சம் நீட்டுங்க. ஏன் நிப்பாடுறீங்க அவசரப்பட்டு? நீங்க நிப்பாடுற ويل. வாசிக்கிற மாதிரி தான் உங்களை கொண்டு போகும். நீ ஓதுற ட்ரக்கு வரணுமே, அந்த யோசனை வருது இல்லையே. எங்கட சிந்தனையில ஈக்கோடும் நான் குருவான ஓதுறேன். அந்த ஓதுறதுங்கிறது வாசிக்கிறதை விட்டு வித்தியாசமானது. அது வரணுமே. ويل. ويل للمطففين. பாத்தீங்களா நீ ஓதக்குள்ளதான் உங்களோட பிரச்சனை. ஓத போக்குலதான் உங்களோட பிரச்சனை எல்லாம் விளங்குது பாருங்க. இப்ப ஏன் நீட்டு நீங்க நான் அங்க நீட்டு சரியில்லை. அதில் அதுக்கு பேரல்ல ஓதல். குர்ஆன் எங்களுக்கு நீட்டுறதுக்கு அனுமதி தந்திருக்கிற இடங்களை யூஸ் பண்ணி நாங்க நீட்டி ஓதி கொள்ளணும். அவ்வளவுதான் விஷயம். அந்த மீம நீட்டுறதுக்கு அனுமதி தந்திக்குதா? இல்ல. ஏன்னா நீட்டுறதுக்கு அனுமதி தந்திக்குதா? இல்ல. இல்ல. அப்ப நாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு அது உண்மையில நீங்க ஓதுறதுங்கிறது அந்த ஃபங்க்ஷன் நடந்தா மட்டும்தான் எங்களுக்கு இந்த கலைகள் விளங்கும். வாசிச்சா விளங்காது. ويل للمطففين. குட். 6ஆவது. إذا السماء كسطت. சரியா திருப்பி. إذا السماء كسطت. பெல. என்ன பெல? பெரிய தாவ வானத்தை நோக்கி ஓதல்ல, அது பெல. إذا السماء كسطت. திருப்பி கொடுக்காதுங்க. إذا السماء كسطت. வெரி குட், வெரி குட். ரெண்டாவது கொஞ்சம் பாப்போம். وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى. 4ஆவது. كَلَّا لَا تُطِعْهُ وَاسْجُدْ وَاقْتَرِب. 4ஆவதுல கல்ல லாம நீட்டிங்களே லேன்னு சொல்லி அந்த லாம நீட்டுறது இந்த லாம நீட்டுறதுக்கு ரெண்டும் சமனா வரணும். வருந்துச்சா கேட்டா வரல. كَلَّا كَلَّا لا تطيع لا تطيع لا تطيع நீட்டணும். كَلَّا لَا تُطِعْهُ وَاسْجُدْ وَاقْتَرِب. وقترب. அதையும் இப்போட சவுண்ட் நிப்பாட்டலாம். மாஷா அல்லாஹ். ஓகே, நல்ல பிரச்சனை இல்லை. 5ஆவது ராகம் எடுத்து ஓதுவோம். وَيْلٌ لِلْمُطَفِّفِينَ. திருப்பி ஓதுங்க. 5ஆவது. وَيْلٌ لِلْمُطَفِّفِينَ. மாஷா அல்லாஹ். குட் குட். 6ஆவது.
وإذا السماء كسطت وإذا السماء وإي அந்த ஸ்டார்டிங் வர அலிஃப் சவுண்ட் ஈட உச்சரிப்பு வரணும். وإذا السماء كسطت திருப்பி வருங்க. وإذا السماء كسطت Good. நாங்க சில அந்த 6 வசனங்களையும் இந்த மாதிரி ஒர்க்ல நாங்க பார்ப்போம். ஒர்க்கை நான் இந்த மாதிரி போன கிளாஸ் எனக்கு திருத்த கிடைக்கல. இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது என்னென்றால் உங்களோட ஓதல் தான் வரணும். மெயின் மாஷா நல்லா பெரிய கால உச்சரிப்பு நல்லா அழகா வந்திருக்குது. நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது. ஓதல் வரணும். நான் ஓதல் சொல்றது என்னன்னு புரியுதா என்னன்னு சொல்லி ராகம் எடுத்து வரும். இப்ப பாருங்க, இப்போ வயலுல் முத்தஃபிஃபீன் நீங்க ராகம் எடுத்து ஓத கொள்ளதான். நீங்க மீம நீட்டி ராகம் எடுக்கிறீங்களா, பாண்டு நீட்டி ராகம் எடுக்கிறீங்களா, அல்லது ஃபீன் நீட்டி ராகம் எடுக்கிறீங்களா என்ற அந்த விஷயம் எங்களுக்கு விளங்குது. எனவே கட்டாயம் நாங்க அந்த இடத்துல பார்க்கணும். ஸோ கட்டாயம் இந்த ஒர்க்கை ராகம் எடுத்து ஓதி ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் ஏர்லியா அனுப்பணும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. சரிங்க.